மான ஒலி இருந்தது. அரசன் மெதுவாக அருகே சென்றான். இந்த குழந்தை எப்படி இங்கே வந்திருக்கும்? தளபதி தலை குனிந்து, ஏதாவது காட்டு விலங்குகள் தூக்கி வந்து விட்டிருக்கலாம் அரசே என்றான். அப்போது அரசன் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தான். அந்த ஒரு நொடியிலே அவன் மனம் மாறிவிட்டது. அந்த குழந்தையின் முகம் தேவதை போல அழகாக இருந்தது. அதை பார்த்தவுடன் அரசனின் இதயத்தில் இதுவரை இல்லாத ஒரு உணர்வு தோன்றியது. அவன் மெதுவாக குழந்தையை தூக்கிக் கொண்டான். அந்த நொடியே காற்று திடீரென்று நின்றது. மரங்கள் அமைதியாகின. வானில் இருந்த நிலவு மேகத்திற்குள் மறைந்தது. தளபதி பயத்துடன் அரசனை பார்த்தான். ஆனால் அரசன் மெதுவாக சிரித்து, இனி இந்த குழந்தை என்னுடனே இருக்கும் என்று கூறினான். அந்த குழந்தையை மார்பில் அணைத்தபடி அவன் அரண்மனை நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த குழந்தையின் வரவு முழு உலகத்தின் விதியையே மாற்றப் போகிறது என்று.